வியூவர்ஸ், வெல்கம் டு நிம்மிஸ் டேஸ்டி வெஜ் குக்கிங். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு வடம் பார்க்கலாம். ஜவ்வரிசி வடம், அதாவது கூழ் நம்ம காய்ச்சாமல் அடுப்பு வந்து நம்ம வெந்நீர் மட்டும் நம்ம கொதிக்க விட்டுனா போதும். அதை வந்து ஜவ்வரிசியை போட்டு கிளறி அதை கூழாக பண்ணி அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கொண்டு வெயிலில் வச்சு இந்த வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாம். நீங்கள் கூழும் காய்ச்ச வேண்டாம், அதே சமயம் வெயில்லையும் வைக்க வேண்டாம். அந்த மாதிரியாக ஒரு வடம் இப்போ வந்து கூழ் வடம் பார்க்கலாம். ஜவ்வரிசி கூழ் வடம். அது இது முக்கியமாக வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அது ரொம்ப ரொம்ப சௌகரியம். அவளுக்கு வெயிலே காணாது இல்லையா, அதனால் ரொம்ப கஷ்டம் அவளுக்கு வெயில் வர்றது. அதனால் அவள் வந்து ஃபேன் காற்றுலேயே ஆற வச்சுடலாம். அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இந்த வடகம். அதனால் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து மாவு ஜவ்வரிசி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். பாருங்க, இது ஓவர் நைட் நான் ஊற வச்சுட்டேன். 1 கப்பு மாவு ஜவ்வரிசி பாருங்கள், நல்லா எவ்வளோ அழகாக ஊறி எடுத்து பாருங்கள். ஓவர் நைட் ஊற வச்சா இந்த மாதிரி நல்லாவே ஊறிடும். பச்சை தெரியவே தெரியாது, நல்லாவே மசிஞ்சு ஊறிடும். ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் இருக்கும். இந்த கப்பில் 1 கப்பு நான் எடுத்துட்டுருக்கேன். அதுவே பாருங்கள் 2 கப்பு ஊறிடுத்து. ஜவ்வரிசி நல்லா காணும். அதனால் அந்த 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்துட்டுருக்கேன். அதை வந்து 8 ஹவர்ஸ் ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் எங்காத்து காரத்துக்கு நல்லா மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுடலாம். இதுக்கு அரை மூடி எலுமிச்சம்பழம், கொஞ்சம் தேவையான அளவு பெருங்காயம், தேவையான அளவு உப்பு. இதுதான் இவளுக்கு தேவையான பொருட்கள். இனிமேல் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். இப்போ நம்ம இந்த கப்பால் தான் எடுத்துட்டுருக்கோம் ஜவ்வரிசி. மொத்தம் 1 கப்புக்கு 4 கப்பு ஜலம் வரணும். இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், 2 கப்பு ஜலம் விடுறோம். மொத்தம் டோட்டல் 1 கப்புக்கு 4 கப்பு. இப்போது 2 கப்பு ஜலம் விட்டாச்சு. அதே இன்னொரு கப்பு இந்த பச்சை மிளகாய் அரைச்ச தண்ணி இருக்கணும். இது 1 கப்பு பாருங்க. 2 1 3 ஆச்சா. அதுக்கப்புறம் இந்த ஜவ்வரிசி ஊற வச்ச இந்த தண்ணி, இந்த ஊற வச்ச தண்ணியை நீங்கள் வந்து வடித்து கொட்ட வேண்டாம். இதுலேயே வந்து இதுவும் ஒரு கப்பு, இதே கப்பில் 1 கப்பு வந்துடும். 1 கப்புக்கு 4 கப்பு கணக்கு. அதில் நம்ம என்ன பண்ணோம், 2 கப்பு ஜலம் விட்டுருக்கோம், 1 கப்பு பச்சை மிளகாய் தண்ணி விட்டுருக்கோம், அப்புறம் 1 கப்பு ஜவ்வரிசி ஊறின தண்ணியை விட்டுட்டோம். இப்போது இந்த வடகத்துக்கு தேவையான இது எல்லாத்தையும் நல்லா இது கொதி வரணும். கொதி வந்த அப்புறம் காட்டுறேன். அதுக்குள்ளேயும் பாருங்கள், இதுக்கு ஒரு சின்ன டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும். அப்புறம் வாசனைக்கு இதுலேயே பெருங்காயம், பச்சை மிளகாய்த்துலேயும் பெருங்காயம் போட்டிருக்கேன். அதனால் இது பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கணும். நல்லா கிளறி விட்டுருங்கோ. பாருங்க, நல்லா கொதி வரணும். கொதி வந்த அப்புறம் அது என்ன எப்படி கொதிக்கிறதுங்கிறத காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி தண்ணி நல்லாவே பப்பிள்ஸ் வர்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் நல்லாவே கொதிச்சு கொடுத்தோம். பச்சை மிளகாய் தண்ணி பெருங்காயம் உப்பு எல்லாத்தையும் போட்டு நம்ம கொதிக்க வச்சாச்சு. இப்போ இந்த கொதி தண்ணியில் கேஸை சிம் பண்ணிக்கோங்க, சின்னது பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஊற வச்சுருக்கோமோ இந்த ஜவ்வரிசி என்ன பண்ணுறோம், இதுக்குள்ளே போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் பாருங்க, கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ என்னென்னா, இப்போ இந்த 1 கப்பு ஜவ்வரிசிக்கு இந்த 4 கப்பு தண்ணி விட்டோமோனோ, இந்த பச்சை மிளகாய் தண்ணி, ஜவ்வரிசி ஊறுற தண்ணி, 2 பிளைன் தண்ணி, 4 கப்புக்கு இது என்ன ஆகும்னா, இந்த கொதிக்கிற தண்ணியில் ஒரு 1/2 hour விட்டுடணும், மூடி வச்சுடணும். மூடி வச்சதுக்கப்புறமா அது என்ன பதங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நல்லா தண்ணியை கொதிக்க வைப்போம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் தண்ணியை ஊற்றுவோம், பெருங்காயம் ஊற்றுவோம், உப்பு போடுவோம், எல்லாத்தையும் போட்டு அதுக்கப்புறம் ஜவ்வரிசியை நல்லா கூழ் காய்ச்சிகிட்டே இருப்போம். அது தேவையே இல்லை. இந்த மாதிரி வந்து இது கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா இப்போ போட்டோமா, இது ஒரு 10 நிமிஷம் சேர்ந்தா அப்படி மூடி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இதை வந்து அரைக்கணும். நான் இது ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும், நான் அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து ஒரு 15 நிமிஷம் தான் நான் ஊற வச்சேன். அந்த வெந்நீரில், கொதிக்கிற வெந்நீரில் அடுப்பா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சியில் இது எல்லாத்தையும் போட்டு பாருங்கள் அப்படி கூல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அதில் வெந்நீர், கொதிக்கிற வெந்நீரில் அந்த முழு ஜவ்வரிசியை போட்டு ஊற வச்சுடுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி இந்த லிக்விடில் இப்படி அழகாக மிக்சியில் பொடி பண்ணின்னு இது நல்லா அரைச்சின்னு வந்துட்டேன். இப்போது இதில் கொட்டின்னு விடலாம். அதே பாத்திரத்தில் கொட்டின்னு விடலாம்.
இப்போ திரும்பவும் கேஸ் பற்ற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே பாருங்க பதம் பார்த்தா. இப்போ இதில் கரண்டியில் எடுத்து ஊற்றுறேன், தெரியும் உங்களுக்கு. பாருங்க எவ்வளோ கூழாக பார்த்தா. இவ்வளோதான். இது இப்படியே நம்ம வந்து ஒரு திருப்பி ஒரு அரை மணி நேரம் இதை ஆற விட்டுடுவோம். அவ்வளோதான். கேஸ் எல்லாம் நான் பற்ற வைக்கவே இல்லை, கொதிக்க வைக்கவும் இல்லை. ஜவ்வரிசியை வந்து கூழ் காய்ச்சவும் கிடையாது. வெந்நீரில் தான் ஒரு 10 நிமிஷம் போட்டுட்டு அரைச்சி திருப்பி ஒரு 15 நிமிஷம் இதை அப்படியே வச்சுட்டேன், மூடி வச்சுட்றேன். அதுக்கப்புறம் இது என்ன எப்படி ஸ்டேஜுங்கிறத நான் அப்புறம் காட்டுறேன். நம்ம ஒரு 1/2 hour இந்த கூழை கீழே இறக்கி வச்சு அடுப்பே நம்ம கூழ் காய்ச்சவே இல்லை, அடுப்பில் வச்சு கீழே வச்சு பாருங்க 1/2 hour நல்லாவே ஆறிடுத்து. இப்போது இந்த அரை எலுமிச்சம்பழத்தை இதில் புழிஞ்சிடுவோம். ஆறுனா விட்டு தான் எலுமிச்சம்பழம் புழியணும், இல்லாட்டி கசந்துடும். அதே சமயம் புளிப்பு எங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சேன்னா அது வந்து காஞ்சா விட்டு பல்லில் ஃபுல்லாக யூசிக்கும். அதனால் ஒரு கப்புக்கு அரை எலுமிச்சம்பழம் தான் கணக்கு. இது கலரி விட்டுடுவோம். நல்லாவே ஆறிடுத்து. இப்போ ஷீட்டில் ஊற்றிடலாம். ஹாலில் வந்து ஒரு டீப்பாய் விரித்து மேலே ஃபேன் போட்டிருக்கேன். இந்த டீப்பாயில் தான் வைக்க போகிறேன். இப்போ நான் வெயிலுக்கே போகலை. இது என்ன ஆகும்னா இப்போது சாயந்தரம் வரைக்கும் இது 3/4 பாகம் பாருங்க நல்லா கூழாட்டம் ஆகிடுது. இப்போ நம்ம போய் டீப்பாய்க்கு போய் இதை போடுவோம். டீப்பாய் விரித்து டீப்பாய் மேலே ஒரு இந்த ஷீட்டை விரிச்சிருக்கோம். நானும் பாருங்க சேரில் நல்லா உட்காந்து நிழலில் உட்காந்துட்டு தான் ஊற்றுறேன். இது எவ்வளோ சௌகரியம் தெரியுமா இந்த வடம். முக்கியமாக அவன் குழந்தைகளுக்கு, வெளிநாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு, பிகினர்ஸுக்கு இது ரொம்ப ஈஸி. அவள் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுவாள். ரவுண்டாக அழகாக ஊற்றினேன்னா நல்லா காசாக பெருசாக வரும். பொரிச்சாக்கா நல்லா பொரியும். நிழலே அவசியம் இல்லை இதுக்கு எதுக்கு நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறீங்கள அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ அப்படியே வந்து நம்ம ஊற வச்சு நம்ம வேக வைக்காமல் மிக்சிலையும் போடாமல் நம்ம போடலாம். ஆனால் அதுக்கு நிழல் பத்தாது, கொஞ்சம் வெயில் வேணும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போ மிக்சியில் நல்லா 3 அரைச்சிட்டு இப்படி ஊற்றிடலாம். சாயந்தரம் பார்த்தேன்னா இந்த ஃபேன் காற்றுக்கு, ஆனால் ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஃபேன் காற்றுக்கு அழகாக என்ன ஆகும், ஒரு 3/4 பாகம் நியர்பை ஒரு 70% வந்து அது வந்து நல்லா அழகாக இந்த மடிப்பில் ஊற்றினதுனால இப்படி ஆயிருக்கு. இது கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுப்போம். ஏன்னா ஊற்றும் போதே நல்லா ரவுண்டாக அழகாக ஊற்றினா காயும் போது நல்லா வரும், அழகாக தெரியும், ரவுண்டாக தெரியும். இந்த மடிப்பில் ஊற்றுற போது அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த வடை வந்து போட்டு நான் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் உங்களுக்கு நான் இப்போ பொரிச்சு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற்றிட்டு உங்களை பார்க்குறேன். பார்த்தலாம், இது வந்து நான் இப்போ சாம்பிளுக்கு ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது. நான் அது அப்புறமா கீழே கூட ஷீட்டு விரித்து நான் ஊற்றிக்கிறேன். இது உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னுமே ஷேப் அழகாக வேணும்னா நீங்கள் வந்து கையில் வந்து இப்போ நல்லா இப்படி நிரவி விட்டுட்டேன்னா ஷேப் அழகாக வந்துடும் உங்களுக்கு. இது வந்து ஜாயிண்ட் ஆகிருக்குன்னு நினைக்காதீங்கோ. இது வந்து நல்லா காஞ்சிடுத்துனா அப்படி பிட்டாக வந்துடும். அது கொஞ்சம் வெறுமூணு நைஸாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகிருக்கு, வேறு ஒன்றுமே இல்லை. நல்லா பாருங்க, பச்சை மிளகா போட்டதுனால பச்சை பசேல்னு நல்லா இருக்குது. ஆனால் பொரிக்கிறச்ச ரொம்ப வெள்ளை வெளியேறுன்னு இருக்கும், வெண்ணெயாட்டம் இருக்கும் இந்த வடம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. கூழ் காய்ச்ச வேண்டாம், அடுப்பு பற்ற வச்சு ரொம்ப நாடி பண்ணி இதெல்லாம் அவசியமே இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டாலும் ரொம்ப ஈஸியாக இதை வந்து காயறதும் ஈஸி. நான் இப்போ பொரிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம அன்றைக்கி வச்சோம்னா இந்த டெஸ்கில் போய் இந்த டீப்பாய் மேலே அதே தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி பாருங்க கிளாஸ் மாதிரி கையை அப்படி பார்த்தாலே கை நல்லா தெரியுது பாருங்க, கிளாஸ் மாதிரி. இது எல்லாமே நான் நிழலில் உணக்கினது தான். ஃபேன் காற்றுல 2 நாள் ஃபேன் காற்றுல போட்டேன். எவ்வளோ நல்லா கிளாஸாக இருக்குது பாருங்க, அப்படியே கண்ணாடி மெலிசாக கண்ணாடி மாதிரி. இது இப்போ உங்களுக்கு இதே வடம் தான். இன்றைக்கி போட்ட மெத்தடே தான். நான் இன்றைக்கி எப்படி பண்ணேனோ அதே தான் இந்த வடம். பொரிச்சு காட்டுறேன் பாருங்க. அதெல்லாம் எவ்வளோ நல்லா சீர்றதுன்னு போட்டால் நல்லா பெருசாக வந்துடும். ஜவ்வரிசி அப்பளம்லாம் நீங்கள் வந்து 2 சாப்பிட்டா போகிறோம், குட்டி குட்டியாக ஏன் ஊற்றணும். நான் அப்பளம் சரி, தலைவடம் சரி, ஓம்பொடி வடம் எல்லாமே இந்த மாதிரி நல்லா நிறக்க போட்டுவிடுவேன் பெருசு பெருசாக.
எவ்வளோ நல்லா பொரியறதுன்னு பாருங்க. இன்னும் நான் பொரிச்சு காட்டுறேன். ஒன்றுனா போடுங்க. மட்டை எண்ணெய் வச்சா போடுறோம், ரொம்பலாம் எண்ணெய் வைக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. நான் பால்லி இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக இருக்கேன்னு உங்களுக்கு தெரியறது. அந்த மாதிரி குட்டி பாட்டிலில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நல்லாவே பொரிஞ்சிடும். எண்ணெயும் அப்படிலாம் இழுக்காது உங்களுக்கு. அது அதெல்லாம் எவ்வளோ நல்லா பொரியறதுன்னு நம்ம கூழ் காய்ச்சி அதை வேக வச்சு அதை வந்து வெயிட் பண்ணி வெயிலில் போய் உட்காந்து தலைவலிக்க இட்டுண்டு இந்த ஜோலியே வேண்டாம். பேசாத இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா பிரமாதமாக இருக்கும். இது அப்படியே வாயில் போட்டு அப்படியே வெண்ணெய் மாதிரி கரையும். நாங்கள் செஞ்சு பார்த்துட்டு அடிக்கடி இதை வந்து பொறிச்சு திங்கிறது தான் வேலை. அவ்வளோ நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸ் மாதிரி குழந்தைகளுக்கு நீங்கள் வந்து பொரிச்சு கொடுத்துடலாம். சாயந்தரம் குழந்தைகள் வந்தால் ஒரு டப்பாவில் போட்டு வச்சு நல்லா குழந்தைகளுக்கு காய்ச்சி. நம்மளுடைய ஜவ்வரிசி வடை கூழ் காய்ச்சாமல் வெயில் இல்லாமல் மிக்சியில் அரைச்சி 3 அரைச்சி அந்த மெத்தடில் ஈஸி மெத்தடில் பண்ணின ஒரு வடை இது. பார்க்கறதுக்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. ரொம்ப ஜோராக இருக்குது. இந்த டிஷ் பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் யாரெல்லாம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடலாம். நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனோட கிடைக்கும். நன்றி, வணக்கம்.